வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். கிளப் வசந்த கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான லொக்குப்பட்டி எனப்படுகின்ற சுஜீவ ரூபன குமார டி சில்வா இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நாட்டிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் இன்று காலை 7:43 அளவில் துபாயிலிருந்து விமானம் மூலம் நாட்டிற்கு வரவழைக்கப்பட்டிருப்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். அவை தொடர்பான காணொளிகளும் சமூக வலைதளங்களிலும் பரவப்பட்டு வருகிறது. 2024 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அத்திரிகிரிய பகுதியில் உள்ள ஒரு பச்சை குத்தும் நிலையம் ஒன்றில் திறப்பு விழாவிற்கு சென்ற சுரேந்திர வசந்த பெரேரா எனும் கிளப் வசந்த என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற லொக்குப்பட்டி கொலையை செய்ய திட்டம் தீட்டி பணம் கொடுத்ததாக கூட தகவல் வெளியாகி இருந்தது. அது விசாரணையூடாகவும் நிரூபிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில குறித்த சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காகத்தான் மேற்கு மாகாண குற்றப்பிரிவினுடைய தெற்கு பிரிவைச் சேர்ந்த சிறப்பு அதிகாரிகள் குழாமிடம் ஒப்படைப்பார்கள் என்று சொல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கையில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது சர்வதேச நாணய நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் நிலைக்கு ஒரு அபாயம் இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கின்றார். இந்த மின்சார கட்டணம் மறுசீரமைப்பு தொடர்பான அறிவித்தலை மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு சர்வதேச நாணய நிதியம் கேட்டுக்கொண்டதாகவும் அரசாங்கத்திற்கு இது தொடர்பில் அறிவித்தும் அந்த திட்டத்தை செயல்படுத்த தவறியமை ஒரு சிக்கலான விடயம் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார். நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் 5வது தவணையாக $344 மில்லியன் இலங்கைக்கு ஏப்ரல் மாதம் அளவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டிருப்பதனால அந்த தொகையை வழங்க மேலும் தாமதமாகலாம் என்பதுதான் ரணில் விக்ரமசிங்கவுடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. மேலும் இந்த மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாத நிலையில சர்வதேச நாணய நிதியம் வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய $344 மில்லியன் அமெரிக்க தற்போது வரையில் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த பிரச்சனையினூடாக அதாவது மறுசீரமைப்பு தொடர்பான அறிக்கை இலங்கையினால் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நிலையில் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய அந்த நிதிகள் கொடுப்பதிலையும் ஒரு ஆபத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் மேலும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சமீபத்தில் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இந்த ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். ஜூன் மாதத்திற்குள் இந்த மின்சார கட்டண பிரச்சனைகள் தொடர்பாக தீர்க்கப்பட்டு விட்டதாகவும் இது குறித்து இந்த முன்னேற்ற அறிக்கை குறித்து சர்வதேச நாணய நிதியத்திற்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் எதிர்வரும் ஜூலை மாதம் வரை இந்த மின்சார திருத்தம் செய்யப்படும். குறைந்த அளவில் இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லியும் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் எந்த ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து அவர் அந்த ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையில் கருத்து வெளியிடுகின்ற போது வலுசக்தியினுடைய பாதுகாப்பானது தேசிய பாதுகாப்பின் பிரதான அம்சமாக இருக்கிறது. இந்த வலுசக்தி பாதுகாப்பு குறைக்கப்படுகின்ற போது தேசிய பாதுகாப்பும் கேள்விக்கு உட்படுத்தப்படும். எனவே வலுசக்தி சுயாதீனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றுகுமார திசாநாயக்கவினுடைய கருத்தாக அமையப்பெறுகிறது. இதனால் தான் இந்த மின்சார சபை தனியார் மயப்படுத்துவதற்கான கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் கூட எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நடைமுறையில் தனியார் தரப்பினருக்கு மின்சாரத்தை விற்பனை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்களுக்கு விற்பனை செய்ய முடியும். இருப்பினும் இந்த மின்சார விநியோக கட்டமைப்பின் தனியுரிமையானது இலங்கை மின்சார சபைக்கு தான் இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். எனவே அந்த மின்சார சபையினுடைய அந்த உரிமை தனியார் மயப்படுத்தப்படுகின்ற போது தேசிய பாதுகாப்பு கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்பதுதான் அன்றுகுமார திசாநாயக்கவினுடைய கருத்தாக அமையப்பெறுகிறது. மேலும் மின் கட்டமைப்பினுடைய தனி உரிமை என்பது எப்போதுமே அரசிடமே இருப்பதாக அவர் கூறுகின்றார். இவ்வாறு இருந்தால் கூட இந்த மின்சார சபையை பராமரிப்பதற்கு மக்களுடைய வரி பணத்தில் தொடர்ந்து இயங்க முடியாது என்பதும் அன்றுகுமார திசாநாயக்கவினுடைய
சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. மின் உற்பத்தியினுடைய செலவுகளுக்கு அமையத்தான் மின்சார கட்டணமும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. மின்சார சபைக்கு திரைசேரியினால் தொடர்ந்தும் நிதி விடுவிக்க முடியாது. ஏப்ரல் மாத இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கான செலவு மற்றும் வரி உள்ளிட்ட காரணிகளுடைய அடிப்படையாக கொண்டு மே மாதத்திற்கான எரிபொருள் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இலக்கிடப்பட்ட எதிர்பார்ப்புக்கு அமையத்தான் மின்சார கட்டணமும் தீர்மானிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு வருடத்தில் 2 முறை மின்சார கட்டணத்தினுடைய அந்த தீர்மானம் இடம்பெறுகிறது. ஜனவரி மாதம் மின்சார கட்டணம் 20% குறைக்கப்பட்டிருந்தது. எனவே ஜூலை மாதம் அது தொடர்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருக்கிற போது அவர்கள் கூறுகின்ற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது சிறிதளவில் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட அன்றுகுமார திசாநாயக்க தெரிவித்த ஒரு விடயமும் இங்கு சுட்டி காட்டத்தக்கதாக இருக்கிறது. எனவே ஜூலை மாதம் அளவில் இந்த மின்சார கட்டணத்தினுடைய அதிகரிப்பை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. அதாவது கடந்த கால அரசாங்கங்களில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் 6 பேர், கடந்த காலங்களில் அமைச்சு பதவிகளை வகித்த மூத்த அரசியல்வாதிகள் 6 பேர் அவர்கள் தொடர்பான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணைகள் தொடர்பான விடயங்களை லஞ்ச ஊழல் குற்ற தடுப்பு விசாரணை ஆணையகம், சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் போலீஸ் குற்றப்புலனாய்வு பணியகம் தான் மேற்கொண்டிருப்பதாகவும், எனவே அவர்களுடைய விசாரணை முடிவுகள் கிடைத்து விட்டதாகவும் ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது. எதற்கமைய பார்க்கிற போது எதிர்வரும் வாரங்களில் இந்த நபர்களுக்கு எதிரான, அதாவது சொன்ன இந்த மூத்த 6 அரசியல்வாதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. குருநாகல் மற்றும் கண்டி மாவட்டங்களை பிரதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் 2 களுத்துறை மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பதுளை மொனராக்கலை மாவட்டங்களை பிரதித்துவப்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள் 2 இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள். எனவே சிலர் விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பான விடயங்கள் இனி எதிர்வரும் காலத்தில் தான் தெரியும், யார் யார் அந்த ஒரு நபர்கள் என்று சொல்லி. விசாரணைகள் மறைமுகமாக பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விசாரணைகள் முடிவுகள் வெளிவருகின்ற தருணங்கள்ல தான் இந்த ஒரு செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. இந்த கடவுச்சீட்டுகள் தொடர்பான செய்தியாக வெளியாகி இருந்தது. கடவுச்சீட்டு வழங்குதல் மற்றும் ஒரு நாள் பொதுச்சேவைகள் வழங்குதல் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறித்த சேவைகள் மே மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் சேவைக்காக இயக்கப்படுகின்ற 24 மணி நேர சேவைகள் குறித்த நாட்களில் இயங்காது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விடயமானது எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட விடயம் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் மத்திய அதிவேக வீதியில் கடவத்த மிரிகம இடையான 35 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியை 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஆரம்பிப்பதற்காக சீன ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடன் அரசாங்கம் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியிருந்தது. இந்த அதிகாரிகளுடைய கூற்றுப்படி பார்க்கிற போது ஒப்பந்தக்கார MCC என்ற சீன கூட்டுத்தாபனத்திற்கு இலங்கை அரசாங்கம் 45.9 பில்லியன் ரூபாய் கடன் பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அதிவேக வீதி பணிக்காக இந்த ஆண்டு பாதையிட்டுள்ள மட்டும் 81 பில்லியன் செலவு, அதாவது நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பணத்தினுடைய ஒரு பகுதி நிலுவைத் தொகையை செலுத்த பயன்படுத்தப்படும் என்று சொல்லி போக்குவரத்து பிரதி அமைச்சரான பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அதே சீன நிறுவனம் தான் இந்த பணியை தொடரும் வகையில் சீனாவுடன் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த அரசாங்கம் 1 கிலோமீட்டருக்கு 11.2 பில்லியன் என்ற அளவில் குறித்த நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தது. எனினும் 1 கிலோமீட்டருக்கு 10.7 பில்லியன் ரூபாய் அளவில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். எனினும் இது தொடர்பில் சீன எக்ஸிடம் வங்கியிடம் இருந்து இதுவரையில் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. மேலும் ஹம்பாந்தோட்டையில் முன்மொழியப்பட்ட சினேபக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கொழும்பு துறைமுகத்தினுடைய ஒரு மூலோபாய மையம் ஆகிய இரண்டும்
சீன திட்டங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வரி சலுகைகள் இன்னும் நன்மைகரமாக அமையவில்லை என்று சொல்லி அந்த திட்டம் தாமதமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஹம்பாந்தோட்டையில் பார்க்கிற போது 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கு சீன நிறுவனமான சினோபுக்குடன் இலங்கை அரசாங்கம் கையெழுத்திட்டிருந்தது. இந்த நிலையில தான் இலங்கை மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள திட்டங்களுக்கான கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் உற்பத்திகள் 20% மட்டுமே உள்ளூர் சந்தைக்கும் மீதமுள்ள ஏற்றுமதிக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பான விடயங்களும் தற்போது பேசப்படுகிற ஒரு விடயங்களாக மாறியிருக்கிறது. இலங்கையினுடைய மிக முக்கியமான இந்த முதலீட்டு திட்டம் சீனாவிடம் மீண்டும் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது ஏற்கனவே சீனாவிடம் தான் இருக்கிறது. ஆனால் அது தொடர்பான வேலை திட்டங்கள் முன்மொழியப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடியதாக இருக்கிறது. முன்னதாக பார்க்கிற போது சினேபெக் நிறுவனத்துடன் ஹம்பாந்தோட்டையில் சில முக்கியமான நிபந்தனைகளை விதித்து தான் அரசாங்கம் அந்த நிலத்தை கொடுத்திருந்தது. அந்த ஒரு திட்டத்தை கோரியிருந்தது. ஆனால் அந்த விடயத்தை கைவிடுமாறு அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். எனவே தங்களுக்கான நிபந்தனை விதிக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக அமையப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் கொழும்பு துறைமுகத்திற்கான முன்மொழியப்பட்ட சீன தலைமையிலான மூலோபாய மைய திட்டத்தையும் இலங்கை அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. இப்படியான நிலையில எவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் இலங்கையை இன்னொரு வெளிநாடுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றார்கள் என்று ஒரு விடயத்தை கூறிக்கொண்டுதான் புதிய அரசாங்கம் அமைய பெற்றிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்க போகின்றார்கள், எனினும் சில விடயங்களை மாற்ற முடியாது, கடந்த கால ஒப்பந்தங்களை மாற்ற முடியாது, அந்த அளவிற்கு கடன் பெற்றிருக்கிறது இலங்கை. இப்படிப்பட்ட நிலையில் எவ்வாறான விடயங்கள் இடம்பெற காத்திருக்கிறது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவர்களுடைய கொள்கை ரீதியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி விடயத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே நேரத்தில் இலங்கையினுடைய இந்த அரசாங்க உத்தியோகர்கள் தொடர்பான ஒரு செய்தியும் அவர்களுடைய சம்பளம் தொடர்பான ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. அதாவது அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தை 50,000 உயர்த்துமாறு அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. விலைவாசி உயர்வு, தற்போது பொருளாதார நெருக்கடியில் அவர்களால் இந்த ஒரு விடயத்தை சமாளிக்க முடியவில்லை. இதனூடாக தங்களுடைய சம்பளத்தை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட அரசாங்க அமைப்புகளும் கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் கடந்த கால வரவு செலவு திட்டத்தில் பார்க்கிற போது 24,250 ரூபாய் அதிகரிக்கப்பட்ட விடயமாக, அதாவது அடிப்படை சம்பளமாக இருந்தது. இதில் 40,000 ரூபாய் அவர்களுடைய சம்பளம் 40,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 15,750 ரூபாய் மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டு தான் இந்த ஒரு சம்பளம் தீர்மானிக்கப்பட்டிருந்தது கடந்த காலத்தில். எனினும் தற்போது இருக்கக்கூடிய விலைவாசிகளூடாக தங்களால் இந்த ஒரு விடயத்தையும் சமாளிக்க முடியவில்லை. அதிகரிக்கப்பட்டாலும் அது அவ்வளவு தூரம் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவில்லை, தங்களுடைய பொருளாதார நெருக்கடியை சீர் செய்யவில்லை என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே இந்த ஒரு நடவடிக்கைகளூடாக தங்களுடைய அந்த சம்பளத்தை 50,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்களுடைய கோரிக்கையும் அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறாக அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படுகிற அதே நேரத்தில் அவர்கள் கூறுவது உண்மைதான். பொருளாதார நெருக்கடியினூடாக சமாளிப்பது என்பது ஒரு மாதத்தில் 40,000 ரூபாய் சம்பளமாக இருக்கிற போது அவர்களால் சமாளிப்பது என்பது மிக கடினமான விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கத்தில் பார்க்கிற போது இவ்வாறான சம்பவங்கள் அதிகரிக்கப்படுகின்ற போது மறுபக்கத்தில் அரசாங்கத்தினுடைய திரை சரியில் அதற்கான பணம் இருக்காது. எனவே கடன் வேண்ட வேண்டியதாக இருக்கும், இல்லாவிட்டால் வரிச்சுமை அதிகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டாலும் வரிகள் அதிகரிக்கப்படுகிற போது அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். இதே நேரத்தில் இந்த தனியார் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள், அல்லாவிட்டால் கூலி தொழிலாளிகளுடைய நிலை என்பதும் மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்பதும் மிகப்பெரிய ஒரு கடினமான விடயமாக மாறி இருக்கிறது. அப்போ அவர்களுக்கான நிலை என்ன என்பது தொடர்பிலையும் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த வரிச்சுமையை குறைக்கின்ற போதே அவர்கள் அந்த ஒரு சம்பளத்தினூடாகவே
மூலமாகவே தங்களுடைய வாழ்க்கையை முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது இலங்கையை பொறுத்தளவில் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த பல ஊழல்கள் ஊடாகத்தான் இவ்வாறான ஒரு சிக்கல்களுக்குள்ளேயே இலங்கை சிக்கி இருக்கிறது. இதே நேரத்தில் சாதாரண மக்களிடம் எப்பொழுதுமே ஒரு கேள்வி இருக்கும். கடந்த கால அரசாங்கங்களில் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட ஊழல்கள் தொடர்பாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களினால் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படும் இல்லாட்டி நம்பப்படுகின்ற அந்த பணங்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். இதனூடாக இலங்கையுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விடயங்களும் அவர்கள் மத்தியில் மனங்களில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படியாக பல விடயங்களை ஆய்வு செய்வதன் ஊடாகத்தான் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலியில் விரிவாக பார்த்திருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை இந்த காணொலியின் கீழே நீங்கள் பதிவிடுவதன் மூலமாக இந்த ஒரு காணொலியை அடுத்த கட்டத்தினூடாக கொண்டு செல்வதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.